கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 12ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். இதில் எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கிறார்னா 34வது சங்கீதத்தின் மேலே அது குறிப்பிடப்பட்டிருக்குது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இதோ தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும் பொழுது அவர் சவுலுக்கு மறைந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இப்படி ஏதோ வேடம் போட்டு அபிமெலேக்குக்கு முன்பதாகவும் அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அப்பொழுது இவர் வேடம்தான் போட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய சமூகத்துல துரத்தி விடுறாங்க. அப்போ ஒருவேளை எதிரிகள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், அவரை பிடித்து கொல்ல முயற்சி பண்ணலாம், ஏதாகிலும் அவருக்கு தீமை செய்ய நினைக்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் என்ன செய்வாராம், பாளையம் இறங்கி விடுவிக்கின்றார். அப்போ மனுஷர்களுடைய பலன் அதிகமாக இருக்கலாம் நம்மளை காட்டிலும். மாம்ச புயம். ஒரு தடவை எசேக்கியா ராஜா சொல்லுகின்றார், அசீரியா ராஜா அவர்களுக்கு விரோதமாக சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அப்போ எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறது கர்த்தர், நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் அதிகம் என்று சொல்லுகின்றார். அப்போ நமக்கு கர்த்தருடைய சேனைகள் உண்டு, கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் மலை போல வந்து நிற்கலாம். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உங்களுக்கு சவாலாய் உங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு முன்பதாக நீங்க பலன் அற்றவர்களாக எளியவர்களாக காணப்படலாம். ஆனா உங்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய சேனைகளையே அனுப்புகின்றாராம். நம்ம தனியா நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மோடு இருப்பது அதிகமானவர்கள். பரலோக சேனை நமக்கு உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஒரு பெயர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ அவர் சேனைகளின் கர்த்தர். 1000 கோடியான எண்ணிக்கை கடங்காத தூதர்கள் உண்டு. அதில் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கின்ற தூதர்கள் உண்டு. மனுஷர்களை, தேவ ஜனத்தை காக்கிற தூதர்கள் உண்டு. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒன்று வரும் பொழுது அப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவனுடைய தூதர்கள் பாளையம் இறங்குறாங்க. கர்த்தருடைய தூதன் அவிதமாக ஏராளமான தூதர்கள் பாளையம் இறங்கி நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கின்ற அசுத்த வல்லமையாக இருந்தாலும், மனித வல்லமையாக இருந்தாலும், எவையாக இருந்தாலும் அவைகளை முறியடித்து நமக்கு ஜெயத்தை பெற்று கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கின்றது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசி, அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராக திட்டம் போடுகின்ற சத்துருக்களுடைய திட்டங்களை எல்லாம் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசன கண்களினால் பார்த்து முன்னதாகவே சொல்லி அவரை தப்பிக்க பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ இப்படி நம்ம போடுற திட்டத்தெல்லாம் யார் இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு. நீங்கள் பள்ளி அறையில் பேசுனது கூட அவருக்கு தெரிஞ்சிடும், அவர் எனவே தன்னுடைய ராஜாவை அவர் காப்பாற்றுகிறார் என்று கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ அந்த சீரியா தேசத்தை ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி வைக்கின்றார். அவருடைய இராணுவம் எலிசா இருக்கிற இடத்தை சுற்றி கொண்டாங்க. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் அதை பார்த்து
பதறுகின்றார். ஐயோ, இராணுவம் வந்திருக்கிறது, குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள், ஐயோ நானும் நீங்களும் தானே இங்க இருக்கின்றோம், 2 பேர் தான் அங்க இருக்கிறோம், ஆனா நமக்கு விரோதமா பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ரதங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி பயந்து எலிசாட்ட முறையிடுகின்றார். அப்ப எலிசா சொல்லுகின்றார், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்கள் ஒரு மலை பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மலை பகுதி முழுவதிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலையே நிறைந்திருக்கிறத அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டோன்னே அவன் கண்டான் என்று பார்க்கின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சில நேரம் நம்முடைய கண்களால் அதை காண முடியாமல் இருக்கலாம். எலிசாவின் கண்கள் திறந்திருந்தது, அவருக்கு காண முடிந்தது. ஆனால் அவருடைய வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்காததினால் இதை பார்க்க முடியல. அதே போல இன்றைக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருப்பவர்களுக்கு நன்றாய் தெரியும் எப்படி பரலோக சேனைகள் நமக்காக நின்று கொண்டிருக்கின்றன, தூதர்கள் எப்படி நமக்காக வேலைகளை செய்கின்றார்கள், பணிவிடை செய்கின்றார்கள் என்று சொல்லி அதையெல்லாம் பார்க்க முடியும். ஒருவேளை எல்லா விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லாமல் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கின்றார் என்று எழுதியிருக்கிறது போல, நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, யார் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களோ, ஒருவேளை அஞ்சி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத படிக்கு முடங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, ஆனா உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் என்றாலோ, ஒரு பாதுகாப்பு குறைச்சல் என்றாலோ, நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி பாளையம் இறங்கி நீர் அவர்களை விடுவிக்கின்றீர் என்று தியானித்தோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, யார் யாருக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவையோ, இப்படி உம்முடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டுமோ, கர்த்தாவே நீர் உம்முடைய பரலோக சேனையை அனுப்புவீராக. சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். ஆண்டவரை, நீர் உம்முடைய சேனைகளை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தருளும், நீர் காத்தருளும் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறடிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.